வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களையும், அதற்கு அரசு தரப்பில் வழங்குகின்ற சலுகைகளையும், மதிப்பெண் மாற்றங்கள், தேர்வு முடிவுகள், அதற்கான முந்தைய ஆண்டிற்கான முக்கிய வினா விடைகளை தொகுப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி அதாவது டெட் தகுதி தேர்வு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு திடீர் மாற்றம், முக்கிய உத்தரவு. பணியில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தனது முந்தைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதே வேளையில் இதற்கான காலக்கெடுவை ஆகஸ்ட் 31, 2028 வரை ஒரு வருடம் நீட்டித்துள்ளது. நீதிபதிகள் திபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அஞ்சுமம் இஸ்லாமின் சைபியா ஹிமிதியா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மற்றும் பிறர் எதிர் மகாராஷ்டிர அரசு வழக்கில் 2025ஆம் ஆண்டு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து மாநிலங்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் தனிப்பட்ட கல்வியாளர்கள் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்தது. தனது முந்தைய தீர்ப்பில் மறு ஆய்வு செய்ய வேண்டிய எந்த பிழையும் இல்லை என்று அந்த அமர்வு கண்டறிந்தது. பணியில் நீடிக்கவும், பதவி உயர்வுகளை பெறவும் பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. 2009ஆம் ஆண்டின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்திற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு இந்த நிபந்தனைகளை பொருந்தாது என்ற வாதங்களை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த தீர்ப்பில் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதியை பெற வேண்டும் என்று கல்வி உரிமைச் சட்டம் கருதியதாக அந்த அமர்வு குறிப்பிட்டது. எதிர்காலத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே பணியாற்றும் ஆசிரியர்களும் தேவையான தரங்களை எட்ட வேண்டும் என்பதே சட்டம் இயற்றுபவர்களின் நோக்கம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது பணியின் நிபந்தனைகளில் கொண்டு வரப்பட்ட மாற்றம் அல்ல என்றும், இது அரசியல் அமைப்பின் 21A பிரிவின் கீழ் தரமான கல்வி உரிமைக்காக தேவைப்படும் ஒரு அரசியலமைப்பு ரீதியான கட்டாயம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. சட்ட கட்டமைப்பு ஆசிரியர்களுக்கு இணங்குவதற்கான அவகாசத்தை வழங்கியதே தவிர புதிய பணி நிபந்தனைகளை அறிமுகப்படுத்தவில்லை என்று நீதிமன்றம் கூறியது. ஏராளமான ஆசிரியர்கள் பணியை இழக்க நேரிடும் என்று மாநிலங்கள் எழுப்பிய கவலைகளை பரிசீலித்த நீதிமன்றம் நடைமுறை சவால்களை ஒப்புக்கொண்டாலும் குழந்தைகளின் நலனே முதன்மையானது என்று வலியுறுத்தியது. ஆசிரியர்களின் பணி குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்திற்கு செலவாக இருக்கக்கூடாது என்று அந்த அமர்வு குறிப்பிட்டது. கல்வித்தரத்தையும் நடைமுறை சிக்கல்களையும் சமநிலைப்படுத்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவை நீதிமன்றம் ஒரு வருடம் நீட்டித்தது. தகுதியுள்ள ஆசிரியர்கள் இப்போது ஆகஸ்ட் 31, 2027 பதிலாக ஆகஸ்ட் 31, 2028 தேர்ச்சி பெற வேண்டும். ஆசிரியர்களுக்கு போதிய வாய்ப்புகளை வழங்க மாநிலங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறாமல் முன்னுரிமை அடிப்படையில் ஆண்டிற்கு 2 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கால நீட்டிப்பு வழங்கப்படாது என்று தெளிவுபடுத்திய நீதிமன்றம் இந்த ஒரு சிறிய மாற்றத்துடன் அனைத்து மறு ஆய்வு மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இந்த மாற்றங்கள், உத்தரவுகள் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.